صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم اللهم بارك على محمد وعلى بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. மதிப்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாத்தமுல் அம்பியா சையீதுல் முர்சலீன் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உணர்வுபூர்வமாக நினைவு கூர்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே அன்னார் மீது நமக்குள்ள கடமைகள் என்ன என்பது தொடர்பிலே ஒரு நினைவூட்டலை இந்த சந்தர்ப்பத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கும் உங்களுக்கும் பிரயோசனமானதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கின்றேன். ஆரம்பமாக சகோதரர்களே சகோதரிகளே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்ள வேண்டும், ஆழமாக அவர்களை நம்ப வேண்டும். அவர்கள் அல்லாஹுடைய அடியார் ஆவார்கள், அவர்கள் அவனுடைய திருத்தூதர் ஆவார்கள் என்பதை ஆழமாக நம்புவது போலவே அவர்கள்தான் நபிமார்கள் ரசூல்மார்கள் வரிசையிலே வந்த இறுதி தூதராக இருக்கிறார்கள் என்பதையும் ஆழமாக ஏற்று நம்புகின்ற கடப்பாடு நம் அனைவருக்கும் இருக்கிறது. ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் ஏற்று நம்புங்கள். ஈமான் கொண்டவர்களை பார்த்தே அல்லாஹ் மீண்டும் அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் ஏற்று நம்புமாறு படிக்கிறான் என்றால் அதன் பொருள் என்ன? மீண்டும் மீண்டும் நமது ஈமானை புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது, அதனை பலப்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது, அதற்கு எப்போதும் வலுவூட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த வகையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வின் தீர்க்கதரிசியாகவும் இறை தூதராகவும் இறுதி நபியாகவும் ஏற்று ஆழமாக நம்புவதுதான் நமது முதலாவது கடமை. அடுத்த கடமை யாதெனில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு கொள்வது, அளவிலாத அன்பு கொள்வது, தீவிர அன்பு கொள்வது. இது நபி அவர்கள் மீது நமக்குள்ள அடுத்த கடமையாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மஈன். உங்களில் ஒருவருக்கு அவருடைய பெற்றோரை விட, பிள்ளைகளை விட, அவரை விட நான் நேசத்துக்குரியவனாக மாறாத வரைக்கும் அவர் முழுமையான இறை விசுவாசியாக இருக்க மாட்டார். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமின்களுக்கு அவர்களுடைய உயிரை விட மேலானவர் என்று அல் குர்ஆன் குறிப்பிடுகிறது. இப்படித்தான் சஹாபாக்களுடைய மஹப்பத் காணப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நபி தோழர்கள் எத்தகைய அன்பு வைத்திருந்தார்கள், அளவு கடந்த பாசம் வைத்திருந்தார்கள் என்பதற்கு அன்றைய வரலாற்றிலே ஏராளமான சான்றுகளை நாம் பார்க்க முடியும், காண முடியும். ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு நபித்தோழர் வருகிறார், அல்லாஹ்வின் தூதரே, உங்களது நினைவு வந்துவிட்டால் உங்களை உடனடியாக நான் வந்து பார்த்து விட வேண்டும், இல்லாத போது என்னால் அதனை பொறுக்க முடியாமல் இருக்கும், தாங்க முடியாமல் இருக்கும். அப்படி இருக்க நாளை மறுமையிலே உங்களது நினைவு வந்தால் நான் எப்படி உங்களை வந்து பார்ப்பேன், அந்த வாய்ப்பு எனக்கு கிட்டுமா கிடைக்குமா என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனம் காத்தார்கள். அல் குர்ஆன் அதற்கு பதில் சொன்னது, யார் அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் நபிமார்கள், சித்திகீன்கள், ஷுஹதாக்களோடு இருப்பார்கள் என்ற சுப செய்தியை அல் குர்ஆன் சொன்னதை நாம் அறிவோம். அல் மர்உ மஅ மன் அஹப். ஒவ்வொரு மனிதனும் அவன் யாரை நேசித்தானோ அவரோடு இருப்பான் என்பதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுப செய்தி வாக்கு. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆழமாக நம்புவது போல
அவர்கள் மீது அளவிலாத அன்பும் பாசமும் கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. சகோதரிகளே, நமது தொழுகையிலே அத்தஹியாத்துடைய இருப்பிலே இறுதி அத்தஹியாத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னிலையில் வைத்து விழிக்கிறோம் அல்லவா? காலத்தால் 1000 ஆண்டுகளை கடந்து வாழ்ந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இடத்தால் பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் வாழ்ந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒவ்வொரு தொழுகையிலும் அத்திஹியாத்துடைய இருப்பிலே நாம் முன்னிலையில் வைத்து விழிக்கிறோம். யா அய்யுஹன் நபி அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. நபியே, உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய அருள் உண்டாகட்டும், பரக்கத் உண்டாகட்டும் என்று சொல்கிறோம் அல்லவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றும் எப்போதும் நமது உள்ளங்களிலே உயிரோட்டத்தோடு இருக்க வேண்டும், பசுமையாக இருக்க வேண்டும், நம் நினைவிலே அவர்கள் என்றும் நிழலாட வேண்டும் என்பதைத்தான் இது உணர்த்துகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நமக்குள்ள அடுத்த ஒரு கடமை இருக்கிறது. அதுதான் அவர்களை ஆழமாக விசுவாசிப்பது போல, அவர்கள் மீது அன்பு கொள்வது போல அவர்களை கண்ணியப்படுத்துவதாகும். எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைகளிலும் எவ்வாறெல்லாம் அவர்களை கண்ணியப்படுத்த முடியுமோ அவ்வாறெல்லாம் கண்ணியப்படுத்துகிற ஒரு கடமையும் கடப்பாடும் நமக்கு இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரப்புல் ஆலமீன் நபி அவர்களை எப்படியெல்லாம் கௌரவித்தான் என்பதை குர்ஆனை பார்க்கின்ற போது நாம் உணரலாம். வரஃபஅனா லக திக்ரக், நபியே, உங்களுடைய புகழை நாங்கள் இந்த உலகத்திலே ஓங்கச் செய்தோம் என்றால் குர்ஆன் சொல்கிறது. நபி அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக அவர்கள் வாழ்ந்த காலத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். வல் அஸ்ர் என்று கூறி நபி அவர்கள் வாழ்ந்த காலத்தின் மீது சத்தியம் செய்திருக்கிறான். அவர்கள் வாழ்ந்த பூமியை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறான். லா உக்ஸிமு பிஹாதல் பலத் வ அன்த ஹில்லும் பிஹாதல் பலத். நீங்கள் இருக்கின்ற நிலையிலே, நீங்கள் வாழுகின்ற இந்த மக்கா மண்ணின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆயுள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். லஅம்ருக், உங்களது ஆயுள் மீது சத்தியமாக என்று அல் குர்ஆன் ஒரு இடத்திலே குறிப்பிடுவதை பார்க்கிறோம். நபி அவர்களுடைய ஒவ்வொரு உறுப்பையும் அல்லாஹ் தூய்மைப்படுத்தி அவர்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. அவர் பேசுவதெல்லாம் உண்மையாக இருக்கும், தூய்மையானதாக இருக்கும், சரியானதாக இருக்கும். அவர் தன் இஷ்டப்படி எதையும் பேச மாட்டார், பிழையாக பேச மாட்டார். அவர் பேசுவதெல்லாம் வஹியாகும் என்றால் குர்ஆன் சொல்கிறது. மா தல்ல ஸாஹிபுக்கும் வமா கவா. அவருடைய எந்த ஒரு நிலைப்பாடும் பிழையானதாக இருக்காது. அவர் வழிகேட்டை நோக்கி செல்லவே மாட்டார், பிழையான பாதைக்கு செல்லவே மாட்டார் என்று குர்ஆன் சொல்கிறது. அதே போல அவருடைய பார்வையால் குர்ஆன் தூய்மைப்படுத்தி அவரை கௌரவப்படுத்துகிறது. மா ஸாகல் பஸரு வ மா தகா. அவருடைய சிந்தனையை, உள்ளத்தை அல்லாஹ் தூய்மைப்படுத்துகிறான், அதன் மூலம் கண்ணியப்படுத்துகிறான். மா கதபல் ஃபுஆது மா ரஆ. இப்படி நபி அவர்களை எப்படியெல்லாம் கௌரவிக்க முடியுமோ அப்படியெல்லாம் அல்லாஹ் கௌரவித்திருக்கிறான். நபி அவர்களை நேரடியாக பேர் குறிப்பிட்டு அல்லாஹ் விழிப்பதில்லை. நபி என்று விழிப்பான் அல்லது ரசூல் என்று விழிப்பான். நேரடியாக அவர்களுடைய பெயரை கூட குறிப்பிட்டு அல்லாஹ் அல் குர்ஆனிலே விழித்திருப்பதை காண முடியாது. எனவே அந்த வகையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு கொண்டவர்களாக இருப்பது போல அவர்களை கண்ணியப்படுத்துகிற, கௌரவப்படுத்துகிற மிகப்பெரிய கடப்பாடும் இருக்கிறது. அவர்களை இழிவுபடுத்தும் வகையில், குறை மதிப்பீடு செய்யும் வகையில், தாழ்த்தும் வகையில் யார் எதை பேசினாலும் அதற்காக குரல் எழுப்புகின்ற, கொதித்து எழுகின்ற, அதற்கு பதில் சொல்லுகின்ற மிகப்பெரிய மார்க்க கடமையும் நமக்கு இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பிழையான கருத்துக்களை சொல்பவர்களுக்கு, தவறான பார்வைகளை கொண்டவர்களுக்கு, அவர்களை விமர்சிப்பவர்களுக்கு சரியான விளக்கங்களை சொல்லுகின்ற, பதிலடி கொடுக்கின்ற மிகப்பெரிய சன்மார்க்க கடமையும் நமக்கு இருக்கிறது. இது நபி அவர்கள் மீது நமக்கு இருக்கின்ற முக்கியமான மற்றொரு கடமையாகும். இவற்றோடு நபி அவர்களுக்கு நானும் நீங்களும் வழிபட வேண்டும். அவர்களுடைய வழிமுறைக்கு நாம் வழிபட வேண்டும். அவருடைய சுன்னாவுக்கு நாம் கட்டுப்பட வேண்டும். அவர்கள் கொண்டு வந்ததை மனநிறைவோடு ஏற்று வாழ்க்கையில் நடக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டுப்படுவது என்பது அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதாகும். மன் யுத்இர் ரசூல ஃபகத் அதா அல்லாஹ். யார்
ரசூலுக்கு கட்டுப்படுகிறாரோ அவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவராவார் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கும் கட்டுப்படுங்கள், அவனது தூதருக்கும் கட்டுப்படுங்கள் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. இந்த கட்டளை அல் குர்ஆனிலே பல இடங்களிலே இடம்பெற்றிருப்பதை பார்க்கலாம். ஒமா ஆதாக்கும் ரசூல் ஃபஹுது ஒமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. இந்த நபி உங்களுக்கு தந்த அனைத்தையும், இந்த ரசூல் உங்களுக்கு தந்த அனைத்தையும் நீங்கள் ஏற்று பின்பற்ற வேண்டும், வழிபட வேண்டும். அவர் தடுத்த விலக்கிய அனைத்தையும் நீங்கள் தவிர்த்து நடக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய தெளிவான முடிவான கட்டளை. எனவே அவர்கள் மீது அளவில்லாத அன்பு கொண்டவர்களாக இருப்பது போல, அவர்களை கண்ணியப்படுத்துவர்களாக கௌரவப்படுத்துவர்களாக இருப்பது போல, அவர்களுக்காக குழப்பக்கூடியவர்களாக இருப்பது போல, அவர்கள் கொண்டு வந்த வாழ்க்கை முறையை, வழிமுறையை, ரிசாலத்தை, நுபுவத்தை, சுன்னாவை ஏற்று பின்பற்றக்கூடியவர்களாகவும் நாம் இருக்க வேண்டிய தேவையும் கடப்பாடும் இருக்கிறது. இப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பயிற்சி பாசறையிலே பயிற்றுவிக்கப்பட்ட சஹாபாக்கள் இருந்தார்கள். அவர்கள் வழியில் வந்த தாபிஊன்களும் அத்பா தாபிஈன்களும் நமது அஸ்ஸலஃப் அஸ்ஸாலிஹ் என்று அழைக்கப்படுகின்ற முன்னோர்களும் இருந்தார்கள், வாழ்ந்தார்கள் என்பதை சரித்திரத்துக்கூடாக நாம் புரிந்து கொள்ளலாம். இவற்றோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஹ்லாக்குகளை, அவர்களுடைய பண்புகளையும் பண்பாடுகளையும் நாம் வாழ்க்கையில் கடைபிடிக்கின்ற கடப்பாடும் நமக்கு இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குணத்தின் குன்றாக, நற்குணங்களின் இருப்பிடமாக, நல்ல தன்மைகளின் சிகரமாக விளங்கினார்கள். வ இன்னக லஅலா ஹுலுகின் அதீம் என்று நபியுடைய பண்பாட்டை அல் குர்ஆன் மெச்சி பேசுவதை பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை முறையிலே குறிப்பிடத்தக்க ஒரு பகுதிதான், பாகம்தான் அவர்களுடைய நட்பண்புகளும் நல்ல குணாதிசயங்களும். அவை நமது வாழ்க்கையிலே வர வேண்டிய தேவை அவசியம் இருக்கிறது. நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது விருப்பத்துக்குரியவர்களாகவும் அவர்களுக்கு மிக அருகாமையில் போய் அமர்கின்ற பேற்றை பெற்றவர்களாகவும் யார் இருப்பார்கள் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்கிறார்கள், அஹஸினுக்கும் அஹ்லாகா, உங்களிலே நல்ல பண்புகளை கொண்டவர்கள் தான். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பண்புகளை நாம் கடைபிடிக்கிற அளவுக்கு, வாழ்க்கையிலே எடுத்து நடக்கிற அளவுக்கு நபி அவர்களுடைய மஹப்பத்தை பெறலாம். நாளை மறுமையிலே அவர்களோடு பக்கத்தில் அமர்கின்ற பேற்றையும் பாக்கியத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நமக்குள்ள மற்றொரு கடமை இருக்கிறது. குறிப்பாக சிறப்பாக அவர்கள் தனது வாழ்க்கையை திக்ருமயமானதாக அமைத்துக் கொண்டார்கள். எப்போதும் அல்லாஹ்வுடைய நினைவில் இருப்பார்கள். அந்த வகையிலே அவர்கள் காலை மாலை ஓதி வந்த திக்ருகள், ஔராதுகள் இருக்கின்றன, சந்தர்ப்ப துஆக்கள் காணப்படுகின்றன. இவற்றையெல்லாம் அனுதினமும் ஓதி வருபவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். இதுவும் நபி மீது நமக்குள்ள ஒரு கடப்பாடு என்பதை நாம் மறந்து விடலாகாது. இவற்றோடு சகோதரர்களே, சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீராவை, வாழ்க்கையை, வரலாற்றை, வாழ்க்கை வரலாற்றை, சரிதையை நாம் படித்துக்கொண்டே இருக்க வேண்டும். வெறும் சம்பவங்களாக, நிகழ்வுகளாக அல்ல. நபி அவர்களுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு நிகழ்வும், சம்பவமும் நமக்கு சொல்லுகின்ற செய்திகள் என்ன, பாடங்கள் யாவை, போதிக்கும் மிக முக்கியமான போதனைகள் என்ன, படிப்பினைகள் யாவை என்பவற்றையெல்லாம் அறிய வேண்டிய கடப்பாடும் நமக்கு இருக்கிறது. ஆரம்பகால சஹாபாக்கள், பிறகு வந்தவர்கள் தமது பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு அல் குர்ஆனை கற்றுக் கொடுப்பது போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீராவை, வாழ்க்கை வரலாற்றை கற்றுக் கொடுப்பவர்களாக இருந்தார்கள் என்று நமக்கு வரலாறு மிக தெளிவாக முடிவாக சொல்வதை பார்க்கிறோம். இவற்றோடு அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நமக்கு மற்றுமொரு கடமையும் உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் நிறைவேற்ற வேண்டிய மிகப்பெரிய ஒரு தார்மீக கடமை இது. அதுதான் அவர்களை நினைவு கூறுவது, என்றும் எப்போதும் நினைவு கூறுவது, அவர்களை நினைவு கூறும் வகையிலே அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வது, அதிகம் அதிகம் ஸலவாத்து சொல்வது, கல்புக்குளிர கண்குளிர ஸலவாத்து சொல்வது. இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. அல் குர்ஆன் சொல்கிறது, அல்லாஹ்வும் ரசூலும் நபி மீது ஸலவாத்து சொல்கிறார்கள். எனவே நீங்களும் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வீர்களாக. அவர்களுடைய திருநாமம்
சொல்லப்படுகிற போது, பிரஸ்தாபிக்கப்படுகிற போது சலவாத்து சொல்ல வேண்டும். எனவே எல்லா சந்தர்ப்பங்களில் நபி அவர்கள் நினைத்து சலவாத்து சொல்ல வேண்டும். குறிப்பாக சிறப்பாக ஜும்மாவுடைய நாளிலே அன்னார் மீது அதிகம் சலவாத்து சொல்ல வேண்டும். யார் நபி அவர்களுடைய பேரை கேட்டும் அவர்களுக்கு சலவாத்து சொல்லவில்லையோ அவருக்கு அழிவு உண்டாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தித்த போது அதற்கு ஆமீன் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மற்றொரு சுப செய்தியை சொன்னார்கள், யார் என் மீது ஒரு சலவாத்து சொல்கிறாரோ அல்லாஹ் அவர் மீது 10 சலவாத்துகளை சொல்கிறான், அவருடைய 10 பாவங்களை மன்னிக்கிறான், அவருடைய 10 தரஜாக்களை அல்லாஹ் உயர்த்துகிறான். அற்புதமான ஒரு சுப செய்தி இது. இதற்கு உரித்துடையவர்களாக நானும் நீங்களும் மாற வேண்டும். அதற்கு திடசங்கப்பம் பூண வேண்டும். இந்த நல்ல வேளையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நமக்கு இருக்கின்ற கடமைகளை, தார்மீக கடமைகளை, பொறுப்புகளை நினைத்து பார்த்து நினைவு கூர்ந்து அவற்றை நமது வாழ்க்கையிலே எடுத்து நடக்க, கடைபிடிக்க நானும் நீங்களும் உறுதி பூண வேண்டும். வல்ல ரஹ்மான் அதற்கு தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على محمد